இந்த வாரத்துல தமிழ் தலைவாஸ் டீமோட ரெண்டாவது ரிவெஞ்ச சக்சஸ்ஃபுல்லா தமிழ் தலைவாஸ் டீம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஹரியானா டீமை தோக்கடிச்சு நாங்களும் ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற மாதிரி நிரூபிப்பாங்களா நிரூபிக்க மாட்டாங்களா? கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது வந்து தமிழ் தலைவாஸ் vs ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட ப்ரிவியூ வீடியோ. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஹரியானா டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம். அந்த டீம்ல பெருசா குறைகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீம். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை ஒரு சில இடங்கள்ல பயங்கரமா ட்ரபிள் பண்ண டீம்ல நம்ம தமிழ் தலைவாஸ் டீமும் ஒரு டீம். அண்ட் அதுவே நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து யங் பிளேயர்ஸை தான் கடைசி மேட்சஸ்ல யூஸ் பண்ணியிருந்தோம். டிஃபென்ஸ்ல இருந்து அஃபென்ஸ் வரைக்கும் எல்லாமே யங் பிளேயர்ஸை மட்டும்தான் நம்பி ஹரியானா டீம் கூட மேட்ச் வந்து இறக்கியிருந்தோம். 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தோம். கடைசி 5 நிமிஷத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு தோல்வியா அமைஞ்சதா எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சியானே, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வினய் தான் குரூஷியல் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த மேட்ச் ஹரியானா ஜெயிக்கிறதுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததா அந்த மேட்ச் நம்ம தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹரியானா டீம் இதுக்கு முன்னாடி தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் கிட்ட தோத்துருக்காங்க, அதே போல புனே டீம் கிட்ட தோத்துருக்காங்க. அண்ட் அந்த மேட்சஸ்லாம் அவங்களோட கேப்டன் ஜெய்தீப் தயா வந்து இருந்திருக்க மாட்டார், அதனால தோத்துருப்பாங்க. கேப்டன் ஜெய்தீப் தயா இருக்கும்போது ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் தோத்துருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி அந்த டீமை ஒரு சில டீம்ஸ் மட்டும் தான் ட்ரபிள் பண்ணிருக்கு. அண்ட் அந்த டீம்ல ஒரு முக்கியமான டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ். அதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ண யங் ரைடர்ஸ். ஒரு விஷாலா இருக்கட்டும், ஒரு மொயினா இருக்கட்டும், டிஃபென்ஸ்ல நிதிஷா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், இவங்களோட டெக்னிக்ஸ் வந்து பெருசா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காரு. ஸோ அதுவே ஒரு முக்கியமான அடிஷன், ஒரு அடிஷனல் பாயிண்டா, ஒரு பாசிட்டிவான பாயிண்டா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மேட்ச் அவ்வளோ டஃபா போறதுக்கு, அவ்வளோ நல்லா தமிழ் தலைவாஸ் டீம் பிளே பண்றதுக்கு அது வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணதா நான் பார்க்குறேன். அண்ட் ரெண்டு டீமுமே ஒரு வின்னிங் மொமெண்டத்துல இருந்து தான் வராங்க. ஹரியானா டீம் வந்து பாத்தீங்கன்னா புனே ஒன் சைடடா ஜெயிச்சுட்டு வராங்க, நம்ம வந்து யூபி ஒன் சைடடா ஜெயிச்சுட்டு வரோம். ரெண்டு டீமுமே கான்ஃபிடன்ஸோட தான் இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஹரியானா டீமை தோக்கடிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு பேலன்ஸா இருக்கிற ஒரு ஹரியானா டீமை தோக்கடிச்சே ஆகணும். ஹரியானா டீமை பொறுத்தளவு பெருசா நீங்க மிஸ்டேக்ஸ், இந்த ஓட்டைகள் அப்படிங்கறது அவங்களோட ஸ்டார்டிங் 7ல சொல்லவே முடியாது. எல்லாருமே இண்டிவிஜுவலாவும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேலன்ஸை உடைக்கிறதுலாம் நம்மளோட வெற்றி வந்து இருக்கு. அண்ட் அந்த வெற்றி நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போது அதுல இருந்து கிடைக்கிற கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த மேட்சஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஹரியானா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீமை வந்து நம்ம தோக்கடிச்சே ஆகணும். அவங்களோட ரைடிங் டிஃபென்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் அவங்களோட டிஃபென்ஸை உடைக்கிறதுக்கான ரைடிங்கும் நம்ம கிட்ட இருக்கு, அவங்களோட ரைடிங்கை உடைக்கிறதுக்கான டிஃபென்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அவங்களோட ரைடிங் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் ஆப்ஷன்ஸாக இவங்க தான் இருப்பாங்க. வினய், சிவம் பட்டாரே, மேபி ஒரு விஷால் தாண்டே, சியானே அடிக்கடி ரைடு வருவார். இவங்களை உடைக்கிறதுக்கான டிஃபென்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நிதிஷை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, சாகில் குலியாவை வெளியே எடுத்துட்டு நிதிஷை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அமீரை யூஸ் பண்ணுங்க, கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் ரனாத். அந்த காம்பினேஷன் நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த கவர் காம்பினேஷன் நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது அந்த கவர் காம்பினேஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரோட காம்பினேஷன் டேக்கிள்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அதனால அது பயங்கரமா கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால அவங்களே யூஸ் பண்ணுங்க. இந்த டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அவுட். நீங்க வந்து நிதிஷ் வந்து ஸ்டார்டிங் 7ல அந்த கார்னர் பொசிஷன்ல ப்ளே பண்ண அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். அந்த மேட்ச்ல நம்மளோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பர்ஃபார்மன்சஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் உங்களுக்கு கார்னர்ல அமீருக்கு பேக்கப்பா அந்த நிதின் செந்தல் அப்படிங்கிற மாதிரியான பிளேயரும் இருக்கார், அவருமே நல்ல பிளேயர். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நிதிஷ் வந்து பர்ஃபார்மன்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் அன்னைக்கு வேற மாதிரி பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹரியானா டீமோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கு. ரெண்டு கார்னர்ல ராகுல் செத்பால், அதுக்கப்புறம் சியானே, கவர்ல சஞ்சய், ஜெய்தீப், அண்ட் இன்போஷன்ல இருந்து சிவம் பட்டாரே, வினய், இவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டேக்கிள்ல சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்க டிஃபென்ஸ் ஓவராலா பயங்கரமா இருக்கு. அண்ட் அதை உடைக்கிற ரைடிங் யூனிட் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து புது ரைடர்ஸை தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக் வந்து பெருசா உங்களுக்கு வந்து தெரியாது அந்த டிஃபெண்டர்ஸ்க்கு. மேபி அது வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். மெயின் ரைடரா மொயின் ஷஃபாகி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அவரோட டெக்னிக் பெருசா தெரிஞ்சிருக்காது. அண்ட் முக்கியமான பிளேயரா மாசானமுத்து, ஹோப் மாசானமுத்து ஸ்டார்டிங் 7ல இறங்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா இறங்குவாரு. ஸோ அவரோட டெக்னிக் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கூட பிளே பண்ணும்போது மாசானமுத்தை இறக்கியே விடல. அண்ட் ஹோப் மாசானமுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஸோ மாசானமுத்து அண்ட் தேர்ட் ரைடரா யார் இருக்க போறாங்க? நரேந்தர் கண்டோலாவா, சச்சின் தன்வரா, மேபி சந்திரன் ரஞ்சிதா. நானா இருந்த சச்சின் தன்வர் தான் கொண்டு போவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சின் தன்வர் வந்து பாத்தீங்கன்னா டீமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டிஃபென்ஸ்லயும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். நீங்க சந்திரன் ரஞ்சித் அண்ணனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் அந்த
மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி ப்ளே பண்ணுறாரு. போனஸ் பாயிண்ட்ஸ் எடுப்பார் அப்படின்னா நீங்கள் வந்து அவர் கொண்டு வரலாம். அந்த மாதிரி மொமெண்டத்தில் அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீடில் அவர் வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா பெருசாக தெரியல. மேபி டீமை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் டிஃபென்ஸில் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் நான் சச்சினை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் தேர்ட் ரைடரா. அண்ட் ஹோப் இந்த மேட்சை நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹரியானா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டீம், பேலன்ஸான டீம். அந்த பேலன்ஸை உடைச்சோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கலாம், உடைக்க முடியல அப்படின்னா தோக்கலாம். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ போராடணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நல்ல மேட்ச் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லணும். ஸோ தோத்தாலும் நம்மளை பற்றி பேசணும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறது ரெண்டாவது விஷயம், போராடணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அண்ட் ஹோப் மாசான முத்து இந்த மேட்ச்சில் நல்லா ப்ளே பண்ணுவார். நீங்கள் வந்து எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களெல்லாம் எடுத்துறாதீங்க. ஸ்டார்டிங் 7லேயே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இறக்குங்க, கரெக்டாக பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மேட்சஸ் வந்து ஜெயிக்கலாம் அண்ட் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. அண்ட் அவங்க கிட்டையும் ஹரியானா டீம் கிட்டையும் நம்ம தமிழ் பசங்க இருக்காங்க. 2 கவர் பொசிஷனில் 2 மணிகண்டன் இருக்காங்க, ஞான அபிஷேக், அதுக்கப்புறம் ஜெயசூர்யா, இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களையும் அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே போராடி தோக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்கமோ போராடணும். அண்ட் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.